தன்னுடைய வாழ்க்கையிலே யார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நேரடியாக பாடம் பயின்றார்களே சஹாபாக்கள், அவர்கள் பலர் இந்த அடிப்படையில் தான் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டார்கள் என்பதை ஏராளமான ஹதீஸ்களின் மூலமாக நாம் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் அன்றைக்கு இருந்த இஸ்லாத்துக்காக ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்கல்ல முஹாஜிர்கள், சஹாபாக்கள்ல ரெண்டு வகையில் இருந்தாங்க. ஒரு சஹாபாக்கள் ஒரு பிரிவினர் யாருன்னா முஹாஜிர்கள்னு சொல்லுவாங்க. முஹாஜிர்கள்னா யாரு? மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்தவர்கள், இஸ்லாத்திற்காக எல்லாத்தையும் அர்ப்பணித்து தன்னுடைய சொந்தம் பந்தம் சொத்து சுகம் எல்லா சொந்த ஊர் எல்லாத்தையும் தியாகம் செய்துவிட்டு இந்த மார்க்கத்துக்காக ஹிஜ்ரத் செய்துவிட்டு வந்தவர்கள் யாரு? முஹாஜிர்கள் என்று சொல்வார்கள். இந்த முஹாஜிர்கள் அன்சாரிகள் ஒருத்தவங்க, அது யார்? மதீனாவாசிகள். அவங்க உதவியாளர்கள் சொல்லுவாங்க. உதவியாளர்கள்னா எல்லாத்தையும் மார்க்கத்துக்காக தான தர்மம் செய்யறதுலேருந்து எல்லா விதமான அடைக்கலம், அங்கிருந்து ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவங்களுக்கு எல்லாம் அடைக்கலம் கொடுத்ததிலிருந்து பல்வேறு உதவி புரிந்தார்கள். அதனால அவங்க அன்சாரிகள் என்று அழைக்கப்பட்டார்கள். இந்த முஹாஜிர்கள் இருக்காங்கல்ல, இந்த சஹாபாக்கள்ல இவர்கள் ஏழை சஹாபாக்கள் இருந்தாங்க, பணக்காரங்களும் இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில் ஹிஜ்ரத் செய்தவர்கள்ல ஏழைகளும் இருந்தார்கள், பணக்காரர்களும் இருந்தார்கள். இந்த ஏழைகளுக்கெல்லாம் பணக்காரர்களை பார்த்து ஒரு விதமான இது வந்துருச்சு. அதாவது என்னடா இது, இவங்களுக்கு ஏற்கனவே வசதி வாய்ப்புகள் இருக்குது, பொருளாதாரம் இருக்குது. ஆனா அமல்கள் எடுத்துக்கிட்டோம்னா, வணக்க வழிபாடுகள் எடுத்துக்கிட்டோம்னா இவங்க நமக்கு ஈக்குவலா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம என்ன அமல் செய்யறோமோ அதே அமல் செய்யறாங்க. ஆனா சொர்க்கத்துக்கு போகக்கூடிய பல்வேறு காரியங்கள்ல அவங்க நம்மளை விட அதிகமா செய்யறத பாக்குறோம். எந்த அளவுக்கு? தான தர்மம் இருக்குல்ல, அவங்கள்ட்ட காசு பணம் இருக்குது. காசு பணம் இருக்கிறதுனால தான தர்மம் செஞ்சு சொர்க்கத்துக்கான அந்த நன்மைகளை அதிகமா வாங்கிக்கிறாங்க. இவங்க ஏழைகள். இப்ப ஏழைகளா இருக்கக்கூடியவங்களுக்கு தான தர்மம் செய்ய முடியுமா? வசதி இருக்காது. அப்போ இவங்க காசு, உலகத்திலையும் இன்பங்கள், அவங்க சொகுசாவும் இருக்கிறாங்க, தான தர்மமும் செஞ்சு நன்மையை பெற்றுக்கிறாங்க, நம்மளால அது முடியலையே என்ற ஒரு வருத்தத்தின் காரணமாக அவங்க என்ன செய்யறாங்க? யார்? இந்த ஏழை சஹாபாக்கள் இருக்காங்களா இல்லையா முஹாஜிர்கள்ல, அவங்கள சில பேர் என்ன செய்யறாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் இதை சம்மதமா முறையிடுறாங்க. எப்படி? யா ரசூலல்லாஹ், எங்கள்ல சில பணக்காரர்கள் இருக்கிறாங்க, அவங்க சில நன்மையான காரியங்களை செய்யறாங்க, அவங்க தொழுகிறாங்க, நாங்களும் தொழுகிறோம். நாங்க ஏழையா இருக்கிறோம், நாங்களும் தொழுகிறோம், அவங்களும் தொழுகிறாங்க. நாங்களும் நோன்பு வைக்கிறோம், அவங்களும் நோன்பு வைக்கிறாங்க. ஆனா அவங்க தர்மம் செய்யறாங்க, எங்களுக்கு தர்மம் செய்யறதுக்கு வசதி இல்லை. அதுல அவங்க நன்மையில முந்திக்கிறாங்க. பாருங்க, எதை நினைச்சு கவலைப்படுறாங்க பாருங்க. இன்னைக்கு மனுஷன் நம்ம எதையெல்லாம் நினைச்சு நம்ம ஃபீல் பண்றோம் பாரு. நம்மளை விட 3 மாடி பில்டிங் கட்டிட்டான், இங்க பாரு அடுக்கு மாடியில பிளாட் வாங்கிட்டான், அவன் அப்படி போய்கிட்டு இருக்கிறான், அத்தனை கார் வாங்கிட்டான், நம்ம பாரு ஒரு கார் வாங்கியிருக்கோம், அல்ல ஒரு காருக்கு வழி இல்லை, நம்ம பாரு. இப்படி எல்லாம் அடுத்தவனுடைய வளர்ச்சியை பார்த்து இதுல பொறாமப்படக்கூடியவர்கள் பல பேர் இருக்கிறோம். ஆனா அந்த சஹாபாக்கள் எதுல பொறாமப்பட்டாங்க பாருங்க? அமல்கள் விஷயத்துல. எப்படி? என்னடா நம்மளும் தொழுகிறோம், அவங்களும் தொழுகிறாங்க, நம்மளும் நோன்பு வைக்கிறோம், அவங்களும் நோன்பு வைக்கிறாங்க, இதுலதான் நமக்கு ஈக்குவலா போயிட்டு இருக்கான்னு பார்த்தா நம்மளை விட முந்திக்கிறாங்க. தர்மம் விஷயத்துல நம்மளை விட முந்தி அதிகமாக என்ன செய்யறாங்க? அதிக நன்மைகளை கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே. இப்ப நம்ம என்ன செய்யறோம்? நம்மள்ட்ட உண்மை இல்லையே என்கிற எண்ணத்துல தான் இந்த கேள்வியை கேட்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை கேட்டுட்டு அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க. யார்கிட்ட? அந்த ஏழை சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி தர்றேன், அந்த விஷயத்தை நீங்க செஞ்சீங்கன்னா, இந்த விஷயத்தை நீங்க செய்யக்கூடிய இந்த விஷயத்தை யாராவது செய்யாத வரை, அதாவது இந்த விஷயத்தை நாங்க சொல்லி தர்ற இந்த விஷயத்தை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களை யாரும் முந்த முடியாது. அதாவது இந்த விஷயத்தை மற்றவர்கள் செய்யாத வரை உங்களை யாரும் முந்த முடியாது இப்படிங்கிற வாசகத்துல அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி தர்றேன் அப்படிங்கிறாங்க. அந்த ஒரு விஷயம்னா என்ன? ஒரு வாசகம். அந்த வாசகத்தை நீங்க சொல்லுங்க, அந்த செயலை நீங்க செய்யுங்க. அந்த செயலை நீங்க செய்யும் போது இதே செயலை வேற ஒருத்தர் செய்யாத வரை உங்களை யாரும் முந்த முடியாது. அப்ப அவ்வளவு பெரிய நன்மை, ஒரு காரியம், நன்மையான ஒரு காரியம், அந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரேங்கிறாங்க. என்ன காரியம்? சுபஹான் அல்லாஹ் 33 தடவை சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை சொல்லுங்க, அல்லாஹு அக்பர் 33 தடவை சொல்லுங்க. இதுதான் அந்த காரியம். சுபஹான் அல்லாஹ் 33 தடவை,
அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 33 தடவை. இந்த காரியத்தை நீங்க செய்யுங்க. இதை வந்து மற்றவர்கள் செய்யாதவர், அதாவது இதை அவங்க செஞ்சுட்டா, அவங்க செய்யாம இருக்கிற வரையிலும் நீங்க அவங்கள முந்திருவீங்கன்னு சொல்றாங்க. யார்? அந்த பணக்காரங்களும் இதை செய்யாத வரையிலும் நீங்க அவங்கள முந்திருவீங்க. அவ்வளவு பெரிய நன்மையான காரியம் அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. பாடான்னு உங்களுக்கு சந்தோஷம். யாருக்கு? இந்த ஏழை சகாபாக்களுக்கெல்லாம் சந்தோஷத்துல, சரி நீ எவ்வளவு நாள் காசை தர்மம் பண்ணிக்கிறீங்க, எங்களுக்கு தான் ரசூலுல்லாஹ் காட்டி கொடுத்துட்டாங்களே, இனிமே நாங்க இதை செய்ய போறோம்னு சொல்லிட்டு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு அவங்க 33 தடவை அவங்க ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த செய்தி எப்படி அவங்க காது கிடைச்சிருச்சு? யாருக்கு? பணக்கார சகாபாக்களுக்கு. அவங்க கேள்விப்பட்டு அவங்களும் அது மாதிரி திக்ர் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ் 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 அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி அவங்களும் திக்ர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்துட்டு அந்த சகாபாக்களுக்கு என்னடா இது, இதுதான் அவங்கள முந்தணும்னு சொல்லிட்டு தானே நம்ம இது செஞ்சோம். இவர்களை வந்து பணக்கார சகாபாக்களை முந்தணும், நன்மையில முந்தணும், விளங்குதா? நன்மையில முந்த வேண்டும் என்பதற்குத்தானே இதை நம்ம செஞ்சுக்கணும். இதையும் அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களே, இப்ப என்ன செய்யறது ஆகான்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே வந்து ரசூலுல்லாஹ்ட்ட திரும்பவும் வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க ஒன்று சொல்லி தந்திய, அதை நாங்க சொல்றதை பார்த்துட்டு அவங்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தகவலை அவங்க சொன்னதுமே, அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஸாலிக ஃபதுலுல்லாஹி யுதீஹி மை யஷாஉ. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஸாலிக ஃபதுலுல்லாஹி யுதீஹி மை யஷா. இது தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய அருட்கொடை. இது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற கருத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது வந்து அல்லாஹுடைய அருட்கொடை, இது அல்லாஹ் அவங்களுக்கு தான் நாடியவர்களுக்கு வழங்கக்கூடிய அருள் இது. அதனால வந்து இதுல நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம வந்து அதுல போட்டி போட முடியாது. ஏன் நம்மளை முந்திட்டாங்கன்னா, இது அல்லாஹ் தரக்கூடிய அருள். பணம் காசு அல்லாஹ் கொடுக்குறான்னு சொன்னா அது இறைவனுடைய அருள். அது அவங்களுக்கு அல்லாஹ் நாடி இருக்கிறான், தன் நாடியவர்களுக்கு அல்லாஹ் அப்படி கொடுக்குறான். அதிகமான நன்மைகள் பெற வேண்டும் என்று அவங்களை முந்தின நீங்க முயற்சி எடுத்தீங்க, அவங்கள அதை செய்யறாங்கன்னு சொன்னா அது இறைவன் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அருள். அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் நல்லா நாடிட்டான், நன்மைகளை அதிகமா வளங்களும் நாடிட்டான். அப்போ இப்படிப்பட்ட பாருங்க, எப்படிப்பட்ட இருந்த சஹாபாக்கள். முஹாஜிர்கள்னா யாரு? ஆரம்பத்தில் சொன்னேன், மதினாவாசிகள் கிடையாது, மதினாவில் இருக்கக்கூடிய மக்கள் கிடையாது, மக்காவாசிகள். மக்காவாசிகள் எப்படிப்பட்ட நிலையில இருந்தாங்கன்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். எவ்வளவு பெரிய அறியாமை கால மக்களா இருந்தாங்க. அந்த மக்களுடைய நிலைப்பு எப்படி மாறிடுச்சு? நன்மைகளை செய்வதிலே போட்டி போடுறாங்க. ஒவ்வொருத்தங்களும் பாவத்திலே மூழ்கி கிடந்தவர்கள், பாவத்திலே போட்டி போட்டு கிடந்தவர்கள் எப்படிப்பட்ட மக்களாக இன்னைக்கு மாறி இருக்கிறார்கள். நீ அதிகமா நன்மை செய்யறியா, நான் செய்யறவா, நன்மையில யார் முந்துறது, யார் அதிகம் அல்லாஹ்வுடைய அருளை பெறுவது, இப்படி போட்டி போடுற அளவுக்கு அவங்களை மாற்றியது எது? அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லையா? அந்த இறைவனுடைய அச்சம் தானே. இந்த மாதிரியான ஒரு நிலையில இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்கள்ல நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம்? எத்தனை பேர் போட்டி போடுறோம்? நம்மள எத்தனை பேர் திக்ரு செய்யறதுல எவ்வளவு நன்மைகள் இருக்குது. இருக்கக்கூடிய திக்ருகளை எத்தனை பேர் செய்யறோம்? இன்னைக்கு தௌஹீத்வாதிகளை நம்மளே கொஞ்சம் யோசிக்கணும். இன்னைக்கு மார்க்கத்தில் இல்லாத எவ்வளவோ திக்ருகளை வந்து இன்னைக்கு எத்தனையோ பேர் இந்த கொள்கையில இல்லாத மக்கள் செய்யறாங்க. முஸ்லிம்களா இருக்கக்கூடியவர்கள்ல தௌஹீத் கொள்கையில இல்லாதவர்களை பார்க்கிறோம், திக்ரு செய்யறாங்க. ஆனா பிதுஅத்தான முறையில செய்யக்கூடிய காட்சிகள்லாம் பார்க்கிறோம். உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, தஸ்பீஹ் மணி யூஸ் பண்ணக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. இந்த தஸ்பீஹ் மணியில வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல அதை ஓதுவாங்க, சுப்ஹானல்லாஹ்னு ஓதுவாங்க, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவாங்க, அல்லாஹ் அக்பர்னு ஓதுறாங்க. இப்பெல்லாம் ஓதும்போது தஸ்பீஹ் மணியில ஓதும்போது நன்மை கிடைக்குமா? ஏன் கிடைக்காது? தஸ்பீஹ் மணியை கொண்டு அந்த மாதிரி ஓதுனோம்னா அது ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை இல்லை. விரல்களை கொண்டு தான் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்காங்க, கைகளை கொண்டு தான் திக்ரு செஞ்சிருக்கிறாங்கன்னு ஹதீஸுக்குள்ள பார்க்குறோம். எந்த அளவுக்குனா, ஒருத்தர் வந்து கற்களை கொண்டு அதை கொண்டு என்ன செய்யறாரு, திக்ரு செய்யறதுக்கு செய்யும் போது ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு அப்படி செய்யாத, கைகளை கொண்டு திக்ரு செய்யுங்கிறாங்க. ஏனென்றால் அது வந்து அந்த கை வந்து உங்களுக்கு என்ன செய்யும், மறுமையில உங்களுக்காக பரிந்துரை செய்யும் என்று சொல்லக்கூடிய செய்திகள் நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த மாதிரி வந்து திக்ருகள் செய்யறதுல கூட என்ன விளங்குது, நம்ம வந்து எப்படி முறையில திக்ரு செய்யணும் மார்க்கம் கற்றுக் கொடுக்கும் போது, இன்னைக்கு தஸ்பீஹ் மணியை வைத்துக்கொண்டு, தஸ்பீஹ் மணிங்கிறது இஸ்லாத்தினுடைய கலாச்சாரம் இல்லை, இது பிற சமுதாயத்தினுடைய ஜெபமாலைலாம் சொல்லுவாங்களா இல்லையா, அவங்கள்ட்ட இருந்து காப்பீடிக்கப்பட்டது தான் இது. அப்ப இதை வந்து ஒருத்தர் செய்து கொண்டு திக்ரு செய்யற, சுப்ஹானல்லாஹ்னு சொல்றாரு, நன்மை கிடைச்சிருமா? அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தராத ஒரு முறை, பிற சமுதாயத்தோட கலாச்சாரத்தின் அடிப்படையில் ஒருத்தர் செய்யறாருன்னு சொன்னா நன்மை கிடைக்காது. ஆனா அதை செய்யறாங்க, அதை செய்யக்கூடாது நம்ம சொல்றோம். அது மாத்திரமல்ல, இல்லாத நிறைய திக்ருகள் மார்க்கத்தின் பெயரால
இன்னைக்கு என்ன செய்யறாங்க, இஸ்லாத்துல இல்லாத திக்ருகள்லாம் செய்யறாங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நாட்டில் இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம்னா சில மக்கள் தரிக்காவில் சில பேர் குரூப்புகளை இருந்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அஹு அஹுங்குவாங்க. இந்த அஹுங்கிறது திக்ரு இருக்குதா சிந்திச்சு பாருங்க. அஹு ஒரு திக்ரு நம்ம செய்யறதா ஒரு வணக்கம். அந்த வணக்கத்தை யார் கற்றிருந்திருக்கனே? அல்லாஹும் ரசூலும் கற்றிருந்திருக்கணும். மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். நம்முடைய அனுமதி இல்லாமல் செயல்படுத்தக்கூடிய எந்த அமல்களாக இருந்தாலும் அது அல்லாஹ்விடத்தில் ரத்து செய்யப்பட்டு விடும், நிராகரிக்கப்பட்டு விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்களா இல்லையா? மார்க்கத்துல இல்லாத ஒன்றை சொல்லணும்னா அது ஏத்துக்கிறப்படாது. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, அல்லாஹ் ரசூல் காட்டு தராத துவா அஹு அஹுன்னு. அது என்னப்பா அஹுன்னு கேட்டா அது பெரிய வேடிக்கையா இருக்கும். என்ன அஹு? அதாவது அல்லாஹ் என்ற வார்த்தையில முதல் வார்த்தை ஆ, அந்த ஆவை எடுத்துக்கிட்டாங்களாம். கடைசி வார்த்தை இஹா, அந்த இஹையும் எடுத்துக்கிட்டாங்களாம். அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லும் போது சொல்றத நேரத்தை விட அஹு அஹுன்னு சொன்னோம்னா அது அந்த நேரத்துல நிறைய சொல்லிடலாம்ல. அந்த மாதிரி நேரத்தை குறைப்பதற்கு அதிகமான தடவை அல்லாஹுவை சொல்லணுமா. அந்த அல்லாஹுடைய பேர் அப்படி சுருக்கி அஹு அஹுங்கிறது. இது அல்லாஹ்வை கேவலப்படுத்துறது, கிண்டல் பண்றது இல்லையா? அல்லாஹுடைய பேரை உச்சரி, அல்லாஹுவை அல்லாஹ் எப்படி சொல்றான், அல்லாஹுவை நீங்கள் அல்லாஹ் என்று அழையுங்கள், ரஹ்மான் என்று அழையுங்கள். எப்படி அல்லாஹ் அழைத்தாலும் அவனுக்கு என்று அழகான பெயர்கள் இருக்கிறது. அஸ்மாவுல் ஹுஸ்னா என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறானே, அப்படிப்பட்ட அல்லாஹுடைய பேரை சுருக்கி அஹு அஹுன்னு சொல்றது அல்லாஹ் கிண்டல் பண்றதா இல்லையா? இதை நம்ம ஆரம்பத்தில் நம்முடைய ஏகத்துவ பிரச்சாரங்கள் எல்லாம் அதை நம்ம கடும் காட்டமாக மக்கள்கிட்ட எல்லாம் கேட்டோம். ஏன்பா உனக்கு ஒரு பேர் இருக்குன்னு வச்சுக்க, அதை சுருக்கியவனா கேட்டா நீ கோவப்படுவியா, மாட்டியா, சிரிப்பியா? அப்துல் காதர்னு உன் பேரை வச்சுக்கிட்டே ஒருத்தனுக்கு பேர் இருக்குது, அப்துல் காதர்னு கூப்பிடுறதுல அர்ரு இங்க வான்னு கூப்பிடுறோம். முதல் எழுத்து ஆவையும் கடைசி எழுத்து இர்ரையும் எழுத்து அர்ரு கூப்பிட்டா ஏத்துக்கிருவியா? ரஹ்மத் நிசா அப்படின்னு ரஹ்மத்துன்னு ஒரு பேர் இருக்குது. ரஹ்மத்துல ராவை எடுத்து கடைசியில இத்த எடுத்து ரத்து எடுத்துக்கிருவியா? ரத்து இங்க வா ரத்துன்னு கூப்பிட்டா ஏத்துக்கிருவியா? என்ன ரத்துன்னு கோவம் வருமா இல்லையா? என் பேர் ரஹ்மத்துரா, ரஹ்மத்துன்னு கூப்பிடு, நீ எப்படி ரத்துன்னு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? இப்படி ஒவ்வொருத்தவங்களும் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு பேர் இருக்கும்போது அந்த பேருக்கு முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் எடுத்து எடுத்து மட்டும் பேசணும்னா நமக்கே கோபம் வருது. படைச்ச ரப்புல் ஆலமீனை கிண்டல் பண்றது இல்லையா? இது ஒரு மனிதனுக்கு நம்ம சுருக்கும் போதே அவனை கிண்டல் பண்ற அவன் நினைக்கிறான். நமக்கு அது கேலி கிண்டலா தெரியும் போது அல்லாஹ் அப்படி சொல்லலாமா? அப்ப இந்த மாதிரியான வணக்கங்களை முஸ்லிம்கள்ல சில பேர் என்ன செய்யறாங்க, திக்ருங்கிற பேர்ல செய்யறாங்க. அது இதெல்லாம் என்ன காரணம்னா அல்லாஹோட அச்சம் இல்லாதது காரணம். அதுக்காக சொல்றோம். ஏன்னா இறையச்சம்ங்கிறதுல எல்லா விஷயங்களும் அதுல அடங்கும். இன்னைக்கு பார்க்கத்துக்கு முரணாக செய்யக்கூடிய எல்லாமே செய்யறது காரணம் என்ன? அல்லாஹ் காட்டித்தராது, அல்லாஹோட ரசூல் காட்டித்தராத செயல்களை எல்லாம் செய்யறாங்கன்னா அதுக்கெல்லாம் காரணம் இந்த அல்லாஹுடைய பயம் இல்லாததான், துணிஞ்சு செய்யறது. இப்ப நம்ம சொல்லிட்டோமே, சொன்னமே திருந்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா? சொன்னதுக்காகவே என்ன செய்வாங்க, நீ சொன்னதுக்காக நான் செய்வோங்குவாங்க சில பேர். நீ என்னப்பா சொல்றது கூடாது, நான் திரும்ப செய்வேன், கண்டிப்பா செய்வேன், மீண்டும் செய்வேன், மைக்கு போட்டு செய்வேன் அப்படிங்குவாங்க. இதுக்கு இப்பெல்லாம் செய்யறதுக்கு இந்த மாதிரி பிடிவாதம், தெனாவட்டு, இந்த மாதிரியான அகந்தை, இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்குது ஆணவத்துல இப்படிலாம் பேசுறாங்க. என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லை. அதுக்கு தான் அல்லாஹ் சொல்றான், இறையச்சமுடையோருக்குத்தான் இந்த குர்ஆன் நேர்வழி காட்டும். அல்லாஹ் சொல்றானே ஹுதல்லில் முத்தகீன், இது இறையச்சமுடையோருக்கு நேர்வழி காட்டும். அல்லாஹ்வுடைய அச்சம் இருந்தாதான் நேர்வழி கிடைக்கும். அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லைன்னு வச்சுக்கிறங்க, இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டு தானே தப்பு செஞ்சுக்கிட்டு தீமையில மூழ்கி கிடக்குறாங்க. பிடிவாதத்துல தானே மௌலுது ஓதக்கூடாது, மார்க்கத்துல இல்ல, பள்ளிவாசல் உட்காந்து அநியாயமா அப்படி ஓதுறீங்களப்பா. அதுவும் அல்லாஹர்கள் அழைக்கக்கூடாதுன்னு தெரியக்கூடிய பள்ளிவாசல்ல அண்ணல் மசாஜித் லில்லாஹ் ஃபலா, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, பள்ளிவாசல்கள் அல்லாஹுக்கு சொந்தமானது, அதில் அல்லாஹுடன் சேர்த்து வேற யாரையும் அழைக்காதீர்கள் உள்ள பள்ளிவாசல்ல போய்கிட்டு நீ யா நபி சலாம் அலைக்கும்னு கூப்பிடுறியப்பா, இப்படி உட்கார்ந்து ஓதுறி இபாதத்தா செய்றிய, இது கூடுமான்னு கேட்டா என்ன செய்யறான், நீ என்னப்பா சொல்றது? அல்லாஹ்வுடைய வசனத்தை நீ காட்டினாலும் நான் அப்படிதான் செய்வேன், மைக்கு போட்டு செய்வேன், மதரசா பிள்ளைகள் வராட்டி மிரட்டியாவது உட்கார வச்சு ஓத வைப்பேன். செய்யறாங்களா இல்லையா? அப்ப என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லை. அப்ப குர்ஆனுடைய வசனத்தை எடுத்துக்காட்டியும் திருந்த மாட்டாங்களே, பிடிவாதம் வருதே. அப்ப இறையச்சம் உடையோருக்கு தான் நேர்வழி காட்டும். அதே மாதிரி இது மாதிரி மார்க்கத்தில் இல்லாத எவ்வளவோ அனாச்சாரங்கள் சில ஊர்கள், எங்க ஊர்கள் பகுதி அம்மாப்பட்டினம், கோட்டைப்பட்டினம், அந்த கடலோர பகுதிகள், புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கடலோர பகுதியில் நாங்க பார்த்துருக்குறோம். ஹூ ஹூன்னு ஒரு திக்ரு, ஹூ 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 அப்படின்னு ஓதுவாங்க. அவ்வளோ நமக்கு சிரிப்பாக இருக்கும், சின்ன பிள்ளைகள் எல்லாம் பார்த்தா என்னடா இது அப்படின்ட்டு. அது மார்க்கத்தில் இருந்தால் அது ஒரு விஷயம்.
இது செய்யும் போது அல்லாஹ் இப்படிலாம் வந்து கேலி கிண்டல் செய்யற மாதிரி ஒரு திக்ரு வந்து மார்க்கத்தில் அப்படி கற்று தரவும் கிடையாது. ஹூ 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 ஹூன்னு ஒரு திக்ரு இருக்குதா? சிந்திச்சு பாருங்க. இப்படி முஸ்லிம் சமுதாயத்தில் சில பேர் செய்யறாங்க. நம்ம என்ன யோசிக்கணும்? நம்ம ஒரு அமல் செய்யறோமே, இது அல்லாஹ் ரசூல் காட்டி தந்திருக்காங்களா? யோசிக்கணுமா இல்லையா? அப்படி ஹதீஸ்ல இருந்தா செய்யலாம். ஹூ ஹூன்னு எங்க இருக்குது? ஹூ ஹூனா என்ன அர்த்தம்? முதல்ல அது அல்லாஹுக்கு சூட்டக்கூடிய அர்த்தம். அது திக்ருங்கிறது அல்லாஹ் நினைத்து சொல்லக்கூடியது தானே திக்ரு. ஹூங்கிறது அல்லாஹ்வுடைய பேரா? ஹூங்கிற அந்த வார்த்தையில தான் ஹூங்கிறாங்க. ஹூனா என்ன? அவன் அர்த்தம். ஹூங்கிறாங்களே அப்படின்னா என்ன? அவன் 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 அவன்ங்கிற ஒரு திக்ராது. அவன்னா எவன்? அவன்னா எவனை விட இப்லீஸை கூட அவன் சொல்லலாம்ல. அல்லாஹ்வுடைய பேரா அது ஹூங்கிறது. சிந்திக்கணுமா இல்லையா? ஹூன்னு இந்த மாதிரி மார்க்கத்தில் இல்லாத திக்ருகள். அதே மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு திக்ரு இந்த நோம்புல எல்லாம் செய்வாங்க சில ஊர்களில், இல்லல்லாஹ் இல்லல்லாஹ். இதெல்லாம் வந்து முஸ்லிம் சமுதாயம் நிறைந்திருக்கக்கூடிய பல ஊர்களில் தமிழகத்தில் நாம் பார்த்த திக்ருகளை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இல்லாத இட்டுக்கட்டல அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க. இல்லல்லாஹ் இல்லல்லாஹ். அது இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறது நமக்கு சொல்லி தந்த திக்ரு. லா இலாஹ இல்லல்லாஹ் இதான் அடிப்படை இஸ்லாத்தினுடைய கலிமாவே தானே. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, இதான திக்ரு. இல்லல்லாஹ்னு திக்ரு இருக்கா? இல்லல்லாஹ்னா என்ன அர்த்தம்? அல்லாஹுவை தவிர இதான் அர்த்தம். அல்லாஹுவை தவிர, அல்லாஹுவை தவிர, அல்லாஹுவை தவிர என்ன? அதை தானே சொல்லணும். அதான் இஸ்லாத்தின் அடிப்படை. அல்லாஹுவை தவிரங்கிற ஒரு திக்ரா. அல்லாஹுவை தவிர, அல்லாஹுவை தவிரனா அல்லாஹுவை தவிர என்னப்பா? அல்லாஹுவை தவிர யாரு யாரு இருக்கிறாங்களா? மொய்தீன் அப்துல் காதர் ஜிலானியா? அல்லாஹுவை தவிர யாரு? அப்துல் காதர் யாரு? நாகூர் ஆண்டவரா? ஷாஹுல் அமீது பாதுஷாவா? யாரு? அவர்களுடைய ஈமான் எப்படி இருக்குதோ அந்த மாதிரியே அவங்களுடைய அந்த வார்த்தையும் தடுமாற்றத்தில் இருக்குது. அவங்க அல்லாஹ்ட்டையும் கேட்கலாம், இந்த மாதிரி தர்காக்கள்கிட்டையும் கேட்கலாம்னு அவங்க அப்படித்தானே இருக்கிறாங்க. அந்த மாதிரி தடுமாற்றத்தில் இருக்கிறதுனால அவங்க திக்ரு எப்படி அமைச்சிட்டாங்களோ என்னவோ தெரியல. இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர, அல்லாஹ்வை தவிர என்ன? அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. அதுதான் இஸ்லாம். அதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை. அதை சொல்லணும். இந்த யாரும் இல்லைன்னு சொல்றமே, அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை அப்படி சொல்றமே, அதுலதான் நிக்குது இஸ்லாம். இதை வந்து என்ன செய்யறது? அப்பட்டமா மீறி திக்ருங்கிற பேர்ல இப்படி எல்லாம் இஸ்லாத்துல இல்லாத திக்ருகள் திக்ருகள்னு செய்யறாருந்தா எவ்வளவோ திக்ருகள் இருக்குது. இந்த மாதிரி மார்க்கத்துல சொல்லி தரக்கூடிய சுபஹான் அல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 33 தடவை. இது சொல்லும் போது அல்லாஹ்விடத்தில் அதிகமான கூலிகளை பெற்று தருது. தான தர்மங்கள் செய்யும் போது எவ்வளவு நன்மை கிடைக்குதோ, ஏன்னா அதுக்கு போட்டியா தான் ரசூலுல்லாஹ் அதை கற்றுக் கொடுக்குறாங்க. அதை விட நீங்க அதிகமா நன்மைகளை பெறனா இதை செய்யுங்க. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு இதை செய்ய சொன்னாங்க, செய்யணும். அதுக்காக நேரத்தை நம்ம ஒதுக்குறதுக்கு நம்ம தயாராகணும். அது மாத்திரமல்ல, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சம்பந்தமான ஒரு சம்பவம். ரசூலுல்லாஹ்ட்ட வந்து முறையிடுறாங்க. அவங்களுடைய கைகள்லாம் வந்து காய்ச்சி போய் வேலைகள் பார்த்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற நேரத்தில் ஒரு உதவி கேட்டு என்ன செய்கிறாங்க? ரசூலுல்லாஹ்ட்ட வந்து அவங்க வந்து உதவி கேட்குறாங்க. அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க ஒரு வறுமையை போக்கக்கூடிய வகையில் உதவி கேட்கும்போது ரசூலுல்லாஹ் அவங்களுடைய மகள்னா சாதாரண மகள் இல்லை, அவங்க ரொம்ப முஹப்பத் வைத்திருக்கக்கூடிய மகள், தன்னுடைய ஈரக்கொலை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பாசமிக்க அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ எதை கேட்டு வந்திருக்கியோ அதை விட சிறந்ததை உனக்கு கற்றுத்தருகிறேன் என்று சொல்றாங்க. நீ எதை கேட்டியோ அதை விட உனக்கு சிறந்ததை கற்றுத்தரட்டுமான்னு கேட்குறாங்க. என்ன விஷயம்? இந்த தஸ்பீஹ் தான். சுபஹான் அல்லாஹ் 33 தடவை சொல்லு, அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 33 தடவை. இதை சொன்னதுமே அவங்கள்ட்ட இருந்து இறையச்சத்தை பாருங்க. இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய இந்த கஷ்டங்கள், இந்த துன்பங்கள் எல்லாத்தையும் சகித்து கொண்டு மறுமையில் உள்ள விஷயம்தான் எனக்கு முக்கியங்கிற உணரக்கூடிய வகையில் அவங்களுடைய செயல்பாடும் இருக்குது. அந்த மாதிரி தன்னுடைய மகளையும் வார்த்தெடுத்திருக்கிறாங்க பாருங்க ரசூலுல்லாஹ். இப்படி இதை சொன்னதுமே அவங்க எந்த ஒரு மறுப்பும் பேசாம அதை கேட்டுக்கொண்டு அப்படியே போயிட்டாங்க. இன்னைக்கு அப்படிலாம் வந்து யோசிக்க முடியுமா? இன்னைக்கு உள்ள நம்ம பிள்ளைய எதுவும் கேட்டு வர போகும்போது, நான் இதை விட சிறந்ததை உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொன்னோம்னா சும்மா விடுவாங்களா? யோசிச்சு பாருங்க. ஆனாலும் அவங்க உள்ளத்துல எவ்வளவு மார்க்கம் நிரம்பி வழிந்திருக்கு பாருங்க. அதை கேட்டுக்கொண்டு அவங்க அதை மாதிரி அமல் செய்வதற்காக அவங்க சென்று விட்டார்கள். இப்ப இந்த மாதிரி தான் சஹாபாக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நன்மைகள் போட்டி போட்டாங்க. இந்த மாதிரி எத்தனை திக்ருகள் இருக்குது, அதுல நம்ம செய்யணுமா இல்லையா? நம்ம என்ன படிப்பினை பெறணும்? இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வாழ்ந்தோமோ தெரியாது. இனி இந்த ரமலான்ல வந்து இந்த இறையச்சத்தை நம்முடைய உள்ளத்துல வளர்த்து கொண்டு இனி வரக்கூடிய காலங்கள் அதிகமாக அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த அற்பமான வாழ்க்கை,
எப்ப வேண்டுமானாலும் முடிந்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கையில இயன்ற அளவுக்கு அதிகமான நன்மைகளை பெறுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அதிகமான திக்ருகள் செய்ய வேண்டும். அந்த திக்ருகள்ல மார்க்கம் காட்டி தந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய எவ்வளவோ திக்ருகள் இருக்குது. அதுல இந்த சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர்ங்கிற வார்த்தை, இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம். இந்த திக்ர் இருக்கு பாத்தீங்களா, இத பத்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாவிற்கு 2 வார்த்தைகள் எளிதானது. 2 வார்த்தை லேசான வார்த்தை, ஈஸியா சொல்லிடுவோம். ஆனா அல்லாஹுடைய தராசிலே அது கனமிக்கது. நன்மையை அளக்கக்கூடிய தராசு இருக்குதே, அந்த நன்மையுடைய அந்த தராசுல இந்த 2 வார்த்தை, எந்த 2 வார்த்தை, எது இலகுவாக இருக்கக்கூடிய அந்த 2 வார்த்தையோ அந்த 2 வார்த்தை கனமிக்குது. அது எந்த வார்த்தை தெரியுமா? சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம் என்று சொன்னார்களே. இதை எத்தனை பேர் நம்ம சொல்றோம்? ஏன் சொல்றது இல்ல? மற்றவர்கள் இதை மற்றவர்களை கூட சைத்தான் தடுக்க மாட்டான், நம்மள்ட்ட தான் சைத்தான் வருவான். ஏன்? நம்ம ஈமான்ல கரெக்டா இருக்கும். ஷிர்கினுடைய வாடை கூட தம் மீது படிய விட்டுறக்கூடாதுங்கிற அளவுக்கு நம்ம உறுதியா இருக்கிறோம். நம்மளுடைய அமல்களை தான் பாழாக்கணும். இவன் இந்த அமலை செஞ்சுட்டான்னு நிறைய கூலி கிடைச்சிருமே அப்படிங்கிறதுக்காக ஷைத்தான செஞ்சிருவான். இதை செய்ய விடாம நம்மளை அப்படி டைவர்ட் பண்ணுவான். வேற வேற விஷயங்கள்ல, வேற வேற உலக ஆசைகள்ல, அதுல அப்படி நம்மளை கொண்டு போய் இதை மறக்கடிச்சு இந்த மாதிரி இறைவனை நினைவு கூறக்கூடிய செயல்களை விட்டு நம்மளை அப்புறப்படுத்தக்கூடிய வேலைகளை ஷைத்தான் ஏற்படுத்துவான். இதிலிருந்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். ஆக இந்த மாதத்தில் நாம் எப்படி அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூறுகிறோமோ அதே போன்று மற்ற மாதங்களிலும் இதனுடைய பிரதிபலிப்பு இருக்க வேண்டும். அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும். அது மட்டும் இல்ல, இந்த சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹிங்கிற அந்த வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இதை தினசரி 100 தடவை ஒருவர் சொன்னார் என்றால் கடல் நுரையளவு பாவம் இருந்தாலும் மன்னிக்கப்பட்டு விடும். இது ரமலான்ல மட்டும் இல்ல, மற்ற நாட்கள்லையும் இந்த நன்மை இருக்குது. விளங்குதா? கடல் நுரையளவுக்கு பாவம் இருந்தாலும் நம்மளுடைய பாவத்தை அழிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இந்த சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று சொல்லக்கூடிய இந்த தஸ்பீஹ் இருக்குது. எத்தனை பேர் சொல்லி இருக்கிறோம்? சிந்திக்கணுமா இல்லையா? எத்தனை பேர் இதுக்காக நம்ம பிரார்த்தனை இந்த மாதிரி திக்ருகள்ல செஞ்சிருக்கிறோம்? அதே மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்கிற திக்ர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இந்த திக்ரை எவர் தினசரி 100 தடவை சொல்றாரோ அவருக்கு 100 பாவங்கள் மன்னிக்கப்படுது. அவர் செய்த 100 பாவங்கள் மன்னிக்கப்படுது. அதற்கு பதிலாக 100 நன்மைகள் பதிவு செய்யப்படுது. 10 அடிமைகளை விடுதலை செஞ்ச நன்மை. சுப்ஹானல்லாஹ். ஒரு அடிமை என்பது அது மிகப்பெரிய சொத்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அந்த ஆரம்ப காலகட்டத்தில எல்லாம் அடிமைகளை விலைக்கு வாங்கி வச்சிருப்பாங்க. அடிமைங்கிற ஒரு சொத்து, ஒரு மனிதன் விலைக்கு வாங்கி வச்சிருந்த காலம். அதை படிப்படியாக இஸ்லாம் தடுத்துருச்சு. ஆனா இந்த மாதிரி சட்டங்களை வச்சுதான் அடிமைகளை விடுதலை செஞ்சால் அவ்வளவு பெரிய நன்மையாக இஸ்லாம் சொல்லுது. அந்த மாதிரி ஒரு அடிமையை விடுதலை செஞ்சாலே பெரிய நன்மை. அதிலே 10 அடிமையை விடுதலை செஞ்சா எவ்வளவு பெரிய நன்மை, சிந்திச்சு பாருங்க. அவ்வளவு பெரிய நன்மை மூட்டைகளை அள்ளி தரக்கூடிய ஒரு அந்த திக்ர் அது. 10 அடிமைகளை விடுதலை செய்த நன்மை. அன்று மாலை வரை ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பும் கிடைக்கும். ஷைத்தானுடைய அந்த ஷைத்தானுடைய தீங்குகளை விட்டும் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு திக்ர் இருக்குது, அதை செய்யலாம். அதை எத்தனை பேர் செஞ்சிருக்கிறோம்? இதெல்லாம் யோசிக்கணுமா இல்லையா? அப்ப இதெல்லாம் நம்ம செய்து கொண்டு அல்லாஹ்வுடைய நினைவுலே இருக்கும்போது இந்த தீமைகளை விட்டு நம்ம விலக்கப்பட்டுருவோம். அல்லாஹ்வுடைய அச்சம் நமக்கு இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தீமைகளை செய்யும் போது நமக்கு உறுத்தல் ஏற்படும். அப்போ நம்ம பாவங்களை மன்னிக்கப்படும். அல்லாஹ்வுடைய அச்சமும் நம்ம நிரம்பி வழியக்கூடியவர்களாக நம்ம வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்கு அது வாய்ப்பா இருக்கும். இப்படிப்பட்ட நன்மக்களாக தான் யார் இருந்தா, ஒரு காலத்தில் தீமைகளிலே மூழ்கி கிடந்த அந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வை முழுக்க முழுக்க அஞ்சு நடக்கக்கூடியவர்களாக, நன்மைகளிலே திக்ருகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அதிகமாக அல்லாஹ்வை திக்ரு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த மாதிரி விஷயங்கள்ல நாம் இருக்கக்கூடிய திக்ருகள் இல்லாத நம்ம செய்ய வேணாம். இல்லாத அது தஸ்பீஹில செய்யறதுனால ஒரு நன்மை கிடைக்க போறது இல்லை. அது மாதிரி இல்லாத பிதுஅத்தான திக்ரு அதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம்ங்கிறத நம்ம விமர்சனம் செய்யறோம். இருக்கிற திக்ரு எத்தனை பேர் செஞ்சிருக்கிறோம்? இருக்கிற திக்ரு எவ்வளவு இருக்குது? அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு எவ்வளவு திக்ரு செய்யலாமே. திக்ரிலே சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ், அதை செய்யலாமே. அப்ப அதுக்கெல்லாம் நம்ம நேரத்தை ஒதுக்கி இருக்கிறோமா? அப்ப இதையெல்லாம் நம்ம சிந்திக்கணும். இந்த மாதிரியான விஷயங்களை செய்யும் போது அல்லாஹ்வுடைய அச்சத்தை நாம் உள்ளத்துல நமக்கு இயற்கையாக அல்லாஹ் என்ன செய்வான்? அதிகப்படுத்துவோம். அல்லாஹ் நினைவு அதிகமா இருக்க போகும்போது ஒரு தீமை செய்யும் போது பயப்படுவோம். அல்லாஹ்வுடைய அதிகம் நினைவு இருக்கக்கூடியவர்கள் தான் நம்ம என்ன செய்வோம்? நம்ம திக்ரு செய்ய தோணும். அப்படி அல்லாஹ்வுடைய நினைவிலே இருக்கும் பொழுது ஒரு தவறு செய்யறதுக்கு மனசு உறுத்துமா இல்லையா? அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கிற எண்ணம் உள்ளத்தில் நிரம்பி வழியுமா இல்லையா? அப்ப இந்த இறையச்சத்தை வளர்த்துக் கொள்வதற்கு நாம் முக்கியமாக என்ன செய்யணும்? திக்ருகள் செய்யணும். இதையும் இந்த ஹதீஸுகள்ல
என்ன இந்த மாதிரியான சஹாபாக்கள் செஞ்சிருக்காங்க, நன்மைகள் செய்வதில் அதிகமாக அவங்க போட்டி போட்டிருக்கிறாங்க. இதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, இந்த உலக வாழ்க்கையை விட மறுமைதான் சிறந்தது, மறுமையில் அல்லாஹ் தரக்கூடிய சொர்க்கம் தான் இலக்கு. இந்த உலகத்துல உள்ளது வந்து நம்ம ஆசை, இந்த உலகம் அதாவது ஆடம்பரங்கள், அந்த மாதிரியான உலக மாயைகளில போய் நம்ம செஞ்சிடக்கூடாது, மோகத்துல போய் விழுந்துடக்கூடாது. இப்படிப்பட்ட விஷயங்கள்ல சஹாபாக்கள் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருந்திருக்கிறாங்க என்பதை இந்த